ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்றது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 723 ஆரம்பிக்கிறது. ஆதிசங்கரரும் கூறும் ஈஸ்வரனது ஞானக்கொடை. நம்முடைய ஆச்சாரியாலும் ஈஸ்வர கிருபையாலே முடிவான ஞானம் உண்டாவதை அங்கங்கே சொல்லாமல் போகவில்லை. சௌந்தரிய லகரி, சிவானந்த லகரி முதலான அவருடைய பக்தி ஸ்தோத்திரங்களில் அவர் மாயையை போக்கி மோட்சத்தை பரமாத்மாவே அருள்வதாக சொல்வது மட்டுமில்லை, தமது ஞான கிரந்தங்களிலும் அங்கங்கே இப்படி சொல்லாமல் விட்டுவிடவில்லை. பக்தி ஸ்தோத்திரத்தில் இப்படி சொன்னதில் விசேஷம் இல்லை. ஞான மார்க்க சாதகர்களுக்கு துவைதமான ஈஸ்வரானுகிரகத்தை பற்றி சொல்ல வேண்டாம் என்று விட்டுவிட்டதாக சொன்னது போலவே இருக்கும். இதற்கும் காரணம் சொல்லிவிடலாம். பக்தி வழியிலேயே போகிறவர்களுக்கு ஞான விசாரமான நிதித்தியாசனத்தில்தான் லட்ச சித்தி என்று சொல்ல வேண்டாம். பக்தி பண்ணிக்கொண்டே போனால் அதனால் ஒருமுகப்பட பழகிவிட்ட மனசு அப்புறம் தானாக தன் ஆதாரத்தை தேடிக்கொண்டு ஞானமாக போக ஆரம்பித்து முடிவிலே சித்தி வரும். தானாக நடப்பது நடந்தே தீரும். அதை நாம் இப்பொழுது பிடித்தே சொல்ல வேண்டாம். ஈஸ்வர பக்திக்கு மேலே ஞானம் அத்வைதம் என்று எதற்கோ போக வேண்டுமா என்று பக்தி மார்க்கத்தில் போகிறவருக்கு தோன்றிவிடலாம். அல்லது மோட்சத்துக்கு அதுதான் நேர்வழி என்றால் இந்த பக்தி எதற்கு என்று பக்தி பண்ணுவதை விட்டுவிடத் தோன்றலாம். ஆனாலும் ஞான விசாரம் என்றால் அதற்கு போக வேண்டிய சித்த ஐகாக்கிரியம் இவர்களுக்கு இல்லையே. அதை உண்டாக்கத்தானே முதலில் பக்தியை சொல்லியிருப்பது. இப்படி பல தினசாக ஆலோசித்துத்தான் இப்பொழுது இவர்கள் உள்ள நிலையில் ஒரு குழப்பத்தை உண்டாக்காமல் இவர்கள் மனசுக்கு ஏற்கும்படியாக ஈஸ்வரானுகிரகத்தாலேயே ஞானம், மோட்சம், அத்வைதம் எல்லாம் சித்திப்பதாக சொல்லிவிடலாம் என்று நினைத்து இம்மாதிரி சொன்னதாக அர்த்தம் செய்து கொள்ள இடம் உண்டு. ஆகையால் தம்முடைய பக்தி ஸ்தோத்திரங்களில் இல்லாமல் ஞான நூல்களான பாஷ்ய கிரந்தங்கள், பிரகரண கிரந்தங்கள் ஆகியவற்றில் ஆச்சாரியால் இவ்விஷயமாக சொல்லி இருந்தால்தான் இதற்கு வேல்யூ அதிகம். இதை அவர் அத்வைத நூல்களில் விரிவாகவோ அழுத்தமாகவோ சொல்ல முடியாது என்பதற்கு காரணம் பார்த்தோம். ஆனாலும் கூட இந்த உண்மையை அடியோடு சொல்லாமல் விட்டுவிடக்கூடாது என்பது போல சில இடங்களிலாவது அவர் சொல்லிவிட்டும் தான் போயிருக்கிறார். ஈஸ்வரனையே சர்வபாவத்தினாலும் நீ சரணடை, அவன் அனுகிரகத்தால் சாஸ்வதமான பரமசாந்த பதம் அடைவாய் என்கிற கீதாவாசகம் மாதிரியான இடங்களுக்கு பாஷ்யம் பண்ணும்போது ஆச்சாரியால் இவ்விஷயத்தை சொல்லியிருந்தால் கூட அது பெருசில்லை. மூல கிரந்தத்தில் ஈஸ்வரானுகிரகத்தை பற்றி குறிப்பாக இல்லாத இடங்களெல்லாம் கூட சில சமயங்களில் ஆச்சாரியால் தம்முடைய பாஷ்யங்களில் அதை புகுத்தி அதனுடைய பெருமையை சொல்லியிருப்பதுதான் பெருசு. உதாரணமாக சர்வபாவத்தினாலும் சரணாகதி செய்வதை பற்றி சொல்வதற்கு முந்தி அந்த 18ஆம் அத்தியாயத்திலே பகவான் ஒருத்தன் தனக்கென்று ஏற்பட்ட கர்மத்தை விடவே படாது, ஸ்வகர்ம ஸ்வதர்மங்களையே ஈஸ்வர பிரீதியாக ஈஸ்வர ஆராதனையாக பண்ண வேண்டும். அப்படி செய்தால் அவனுக்கு சித்தி கிடைக்கிறது. அதாவது ஆச்சாரிய பாஷ்யப்படி ஞான நிஷ்டைக்கான யோக்கியதை கிடைக்கிறது. அப்புறம் அவன் எப்படி ஞானத்தின் உச்சமான நிஷ்டையான பிரம்மத்தையே சேர்கிறானோ அதை சொல்கிறேன் கேள் என்கிறார். ஈஸ்வரார்ப்பணமாக தன் கர்மாவை செய்பவன் ஞான விசாரத்துக்கு பக்குவமடைவதாகவும் அப்புறம் அவன் பண்ண வேண்டியது என்னவென்றுதான் இந்த இடத்தில் பகவான் சொல்கிறார். ஈஸ்வரன் தான் இந்த பக்குவத்தை அனுகிரகிப்பதாக இந்த இடத்தில் அவர் சொல்லவில்லை. ஆனாலும் ஆச்சாரியால் ஸ்வகர்மாவினால் ஈஸ்வரனை ஆராதனை பண்ணி அவருடைய அனுகிரகத்தினால் பிறந்த ஞான நிஷ்டா யோக்கியதை என்னும் சித்தியை அடைந்து என்று இங்கே ஈஸ்வர கிருபையை கொண்டு வருகிறார். தத் பிரசாத ஜாம் என்பதாக மூலத்தில் இந்த இடத்தில் சொல்லாத ஈஸ்வர பிரசாதத்தை ஆச்சாரியால் தம்முடைய பாஷ்யத்திலேயே குறிப்பிட்டு ஸ்வகர்மானுஷ்டானம் அதுவாகவே ஞான விசாரத்துக்கான தகுதியை தருவதில்லை என்றும் அதற்கு பலனாக ஈஸ்வரன் அனுகிரகித்தே அந்த தகுதி உண்டாகிறது என்றும் தெளிவுபடுத்துகிறார். மூலத்தில் சொல்லாத இடத்திலும் அவர் பாஷ்யத்தில் சேர்த்திருப்பதற்கு தனியாக விசேஷம் உண்டு. ஈஸ்வரன் தான் கர்மாவுக்கும் பலன் தருபவன். கர்மா தானாகவே பலனை தருவதில்லை என்பதுதான் அத்வைதிகள் கொள்கை. கர்மாவே பலனை தருகிறது, ஈஸ்வரன் என்ற ஒருத்தனை கொண்டு வர வேண்டாம் என்று அபிப்பிராயம் கொண்ட பூர்வ மீமாம்சகர்களை அத்வைதிகள் நன்றாக கண்டித்து சகலத்துக்கும் பலதாத்தா லோக வியாபாரத்தை எல்லாம் நடத்தும் ஈஸ்வரன் தான் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனாலும் மாயைக்கு உட்பட்ட கர்மலோகத்திலேதான் அவனை பலதாதாக சொல்லியிருக்கிறார்களே தவிர மாயையிலிருந்து விடுபடும் ஞான சாதனையிலும் அதன் ஒவ்வொரு ஸ்டேஜிலும் பலனை தருகிறவன் ஈஸ்வரன் தான் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவதில்லை.
கர்மயோகத்தினால் சித்த சுத்தி ஏற்படுகிறது. சித்தம் சுத்தமான பின் ஞான விசாரம் பண்ண ஜீவன் பக்குவமாகிறான் என்று சொல்வார்களே தவிர, கர்மயோகத்துக்கும் பலனாக ஈஸ்வரன் சித்த சுத்தி அனுகிரகித்து ஞான நிஷ்டைக்கு ஒரு ஜீவனை பக்குவப்படுத்துகிறான் என்று சொல்வதில்லை. ஆனால் இங்கே ஆச்சாரியால் இவ்விஷயத்தை ஸ்பஷ்டமாகவே தெரிவிக்கிறார். கர்மத்திலிருந்து ஞானத்துக்கு போக ஈஸ்வர கிருபை வேண்டும் என்பதை கர்மா எல்லாம் போய் சந்நியாசம் வாங்கிக் கொள்வதையே முக்கியமாக விவரிக்கும் கீதையின் கடைசி அத்தியாயத்தில் ஆச்சாரியால் சொன்னார். இதற்கு முதல் படி 2ஆம் அத்தியாயத்தில் ஆரம்பிக்கிறது. அங்கே முதலில் ரொம்பவும் ஞான வேதாந்த தத்துவங்களை சொல்லிவிட்டு, இதுவரை சாங்கியம் சொன்னேன், இனிமேலே யோகம் சொல்கிறேன் என்று கர்மயோகத்தை பற்றி பகவான் ஆரம்பிக்கிறார். சாதாரணமாக சாங்கியம் என்றால் கபிலர் சொன்ன சாங்கிய சாஸ்திரம் என்றும், யோகம் என்றால் பதஞ்சலி சொன்ன ராஜயோகம் என்றும் நினைப்போம். இங்கே பகவானோ ஞான மார்க்கத்தையே சாங்கியம் என்றும் கர்ம மார்க்கத்தை யோகம் என்றும் பெயர் கொடுத்து சொல்கிறார். இப்படி ஸ்வகர்மானுஷ்டானத்தை பற்றி இல்லாமல் செய்யும் யோகத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது, இது கர்மா செய்கிற யோகமானாலும் இதுவேதான் கர்மபந்தத்தை அறுக்கிறது என்கிறார். ஆசையின் மேலே பலனை உத்தேசித்து கர்மா பண்ணினால் அது சம்சார பந்தத்தை உண்டு பண்ணுகிறது. ஆசையை விட்டு பலனை உத்தேசிக்காமல் லோகக்ஷேமத்துக்காகவும் சித்த சுத்திக்காகவும் சாஸ்திரிய கர்மாவை செய்தால் அது பந்தத்தை அறுக்கிறது. இம்மாதிரி அரு அப்பா என்றுதான் அந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்லியிருக்கிறார். கர்மபந்தம் பிரகாஷசி, கர்மக்கட்டை அறுத்து போடுவாய் என்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.